ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் கிளம்பியாச்சு. காலையிலே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வாங்க கடைக்கு போகலாம். கடைக்கு போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நாங்கள் ஒரு வீக் டேஸ் தான் கிளம்பினோம். நாங்கள் இது ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் குவாரண்டைனுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் 2 பேருமே வெளியே வரோம். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். கடை திறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்தால் கூட்டத்தில் மிங்கிள் ஆகாமல் சீக்கிரம் வெளியே வந்துடலான்ட்டு. அன்றைக்கி கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா ப்ரீஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி அப்பப்போ மழை லைட்டாக தூறிட்டே இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஷாப்பிங் பண்ண போகிறதுக்கு. நாங்கள் எங்கே ஷாப்பிங் பண்ண போகிறோன்னா, நாங்கள் பாண்டி பஸார் இன்ஸ்டோருக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த சர்ச் பார்க் ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். நிறைய ஆக்ட்ரஸஸ், நம்மளோட எக்ஸ்-சிஎம் எல்லாருமே இங்கே தான் படித்தாங்க. அமெரிக்கன் எம்பசி. இப்போது நம்ம பாண்டி பஸார் இறங்கியாச்சு. எனக்கு அன்றைக்கி ரொம்ப பிடிச்சதே இந்த கிளைமேட் தான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. டயர்ட் ஆகலை, தண்ணி தாக அடிக்கலை, எதுவுமே இல்லை. நல்ல காற்றும் அப்படியே லைட்டாக சாரல் அடிச்சிட்டு இருந்தபோது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் என்னென்னா, வெயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப டயர்டாகிடும். பட் ஆனால் அன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுனால ஜாலியாக இருந்துச்சு. இதுதான் இன்ஸ்டோர். இந்த கடை எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். எதனாலனா, இதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு எல்லாமே வாங்கிட்டு ஒரே கடையில் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். சாரியை தவிர மற்ற எல்லா ட்ரெஸ்ஸஸும் எல்லா மேட்சிங்கும் இங்கேயே நமக்கு அமைஞ்சிரும் ஒரே கடையில். அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் கடைக்குள்ளே போனோன்னே நான் வீடியோ ஷூட் பண்ணல. ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன வாங்கினேங்கிறத வீட்டில் போய் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். செம்மையாக இருட்டிருச்சு. எங்களுக்கு வேறு பயம், எங்கேயாச்சும் மலையில் மாட்டிடுவோமான்னு. பட் ஆனால் இப்படியே தான் இருண்டு இருந்துச்சு. பட் மழை ஒன்றும் அவ்வளோ பெருசாக வரல. நாங்கள் இன்ஸ்டோவில் ஷாப்பிங் முடித்தோன்னே நாங்கள் சங்கீதாக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம். சங்கீதா உள்ளே என்ட்ரானோன்னு தான் மழை செம்ம மழை பிடிச்சிருச்சு. அதனால் மலையில் எங்கேயும் நிறையில மழை நிற்கிற வரைக்கும் சங்கீதாக்குள்ளேயே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஹஸ்பண்டுக்கு டால் எக்ஸிபிஷன் ஒரு நாஸ்டாலஜிக்கல் ஃபீலிங் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வருஷம் இந்த டால் எக்ஸிபிஷன் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்களாமா. ஆனால் ஜாப்க்காக வெளியூர் போனனால அவங்க இதை பார்க்குறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதை அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்திருந்தோம். இந்த சோப் பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஏன்னா சின்னதில் எங்கள் பாட்டியில் இந்த சோப் யூஸ் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது பார்த்தோன்னா இன்னும் இந்த சோப்பெல்லாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பார் சோப் வாங்கிட்டேன் நான். ஹஸ்பண்ட் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும் போது அவங்க தாத்தா இங்கே தான் தேன் வாங்க அனுப்புவாங்க அப்படின்ட்டு என்கிட்ட எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டால் எல்லாமே பித்தாளை சாமான் இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம பார்க்காத சில ஐட்டம்ஸும் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. நானும் சின்னதுலேருந்து இந்த மாதிரி டால் எக்ஸிபிஷன் பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஆனால் ஹஸ்பண்ட்க்கு இது நிறைய வருஷம் பார்த்தனால அவங்க ஒன்று ஒன்றா சொல்லி அவங்களோட பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸ்டால் ஃபுல்லுமே இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ப்ளீஸிங்காக இருந்துச்சு நமக்கு கேட்குறதுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. பட் காப்பிரைட்ஸ்னால நான் எதுவுமே இதில் இன்க்ளூட் பண்ணல. அத்திவர்தர் சிலை அவ்வளோ லட்சணமாக அப்படியே மூஞ்சியெல்லாம் தத்துருவமாக இருந்தது. எனக்கு தனித்தனியாக பொம்மைங்க இருக்கிறத விட இந்த மாதிரி ஃபங்க்ஷன் செட்டாக இருக்கிற பொம்மைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது எல்லாமே செட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் கவர்க்குள்ளே இருந்தனால தெரியல. சொப்பு சாமான் இதெல்லாம் நமக்கு சின்ன பிள்ளையில் விளையாண்டுருப்போம், அதெல்லாம் இருந்துச்சு. பொண்ணு அழைச்சிட்டு வர செட்டு இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சிலது கவருக்குள்ளே இருந்தனால வீடியோவில் கரெக்டாக தெளிவாக தெரியல. பட் எல்லா செட்டுமே அழகழகாக இருந்தது.
தலையாட்டி பொம்மைங்க எல்லாமே அழகழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரிசப்ஷன் வரவேற்பு செட்டு, கல்யாண முகூர்த்த செட்டு, கேரம் போர்டு செட்டு, லூடோ செட்டு, இது எல்லாமே பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மரப்பாச்சி பொம்மை, செஸ் போர்டு, இது வந்து மொட்டையடிச்சு காது குத்துற செட்டு, ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்து பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த செட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அவங்க ஸ்டாலில் இருக்கவங்க சொன்னாங்க நியூ ஜென்ரேஷன் ரிசப்ஷன் செட்டாமா. இந்த ஸ்டாலில் வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து ஒவ்வொரு செட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து மகாபாரதம் செட், இது வந்து குபேரர் செட், அபிமன்யோட மேரேஜ் செட்டு, இது வந்து இன்னி ஒரு வளகாப்பு செட்டு, இது வந்து வேறு விதமான ஒரு கல்யாண செட். இந்த ஸ்டாலில் வந்து இந்த டால்ஸில் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. செங்கல் செய்கிறவங்க, கூடை பின்னுறவங்க, பாம்பாட்டி, அப்புறம் பானை செய்கிறவங்க, செப்பல் தைக்கிறவங்க எல்லாமே வந்து தத்ரூபமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் காமிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. பாய் செய்கிற அந்த ஓலையிலே வந்து அழகழகாக பாக்ஸஸ் இருந்துச்சு. இது வந்து ஏதாச்சும் நம்ம போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் அழகழகாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்மேடு பாக்ஸஸ் இதெல்லாம். கைவிசிறி நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மெட்டீரியலில் வந்து வாலெட்டும் இருந்தது. ஃபைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் வாங்கலாம்னு நினைக்கும் போது உள்ளே வந்து சாதாரண லீஃப்லெட்டாக இருந்தது. பட் ஆனால் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ ஆனால் அதனால் வாங்கலை நான். இந்த ஹேண்ட்பேக்கும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த லஞ்ச் பேக் வந்து நல்லா அழகாக இருந்தது. மெயினாக வந்து இதில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து நல்லா ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி வந்து பேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எது வச்சாலும் சரியாது. நாங்கள் பார்த்ததுலேயே இந்த ஸ்டால் கடைசியாக இருந்த ஸ்டால் தான் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு பீசஸுமே வந்து விண்டேஜ் பீசஸாக இருந்துச்சு. இதோட பேர் வந்து பஞ்சவர்ணம் பொட்டு பாத்திரமாமா. அந்த ஸ்டாலில் இருக்க அண்ணா சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து கலர் கலராக பொட்டு வைக்கிறவங்க வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் அவங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். இது பார்த்து முடிச்சோன்னே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வாங்க நாங்கள் இன்ஸ்டோரில் என்னென்ன ஷாப்பிங் பண்ணோங்கிறத உங்கள் எல்லாத்துக்கிட்டே காமிக்கிறேன். இது வந்து ஒரு அனார்கலி டாப்ஸு. பார்க்குறதுக்கு வந்து வீடியோவில் ரொம்ப லைட்டாக பிங்காக தெரியுது. பட் இது நல்ல டார்க் ராணி பிங்க் வித் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ எம்ப்ராய்டிங். செஸ்ட்டில் மட்டும் எம்ப்ராய்டிங் இருக்குது. கீழே வந்து ஃபுல்லு பிரிண்டட் தான். இது நல்லா சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருந்தது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை நான் வாங்கிட்டேன். இதுக்கு மேட்சிங்காக வந்து லெக்கின்ஸு ப்ளஸ்ஸு துப்பட்டா இது ரெண்டுமே நான் அங்கேயே வாங்கிட்டேன். இது வந்து பேக் வியூ. இது வந்து ஃபுல்லுமே பிரிண்டட் தான். பேக்கில் வந்து எந்த எம்ப்ராய்டிங்கும் கிடையாது. இந்த டாப்ஸோட ப்ரைஸ் மாத்திரம் 1675. அது போக வந்து காட்டன் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஒரு 3 காட்டன் குர்த்தி அதுக்கு மேட்சிங்காக பேண்ட்டும் வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி தான் வந்து. ஆனால் சூப்பர் சாஃப்ட்டு பியோர் காட்டன் டாப்ஸு சைனீஸ் காலர் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து இதே மாதிரி வந்து ஒரு 3 டாப்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன். எல்போ ஸ்லீவ் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. சும்மா கேஷுவல் வேருக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அதுவும் ஒரு 3 செட் வாங்கிக்கிட்டேன். இதுதான் வந்து என்னோடய தீபாவளி சாரீ. நான் வந்து கோல்டன் டிஷ்யூ சாரீ தான் வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப நாள் வாங்கணுன்னு ஆசை. பட் ஃபைனலாக வாங்கியாச்சு. நான் வந்து இது என்னோடய ஓன் பொட்டிக்லேருந்தே வாங்கிக்கிட்டேன். இதுக்கு மேட்சிங்காக வந்து ப்ளவுஸ் வந்து நான் சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ். நல்ல ஒரு டார்க் க்ரீன் ப்ளஸ் இது வந்து த்ரெட் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ். இதோட லைனிங் வந்து பியோர் காட்டன் உள்ளே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து 800 rupees.
நான் என்னோடய பொட்டிக்கோட டீட்டெயில்ஸு, என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம vlog முடியுது. இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்கள் எல்லோரையும் சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.